ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம காராச்சேவ் பண்ணலாமா? பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுங்க. இது செஞ்சு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம நினைப்ப ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலான்னு 2 நாளில் காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல கரகரப்பாகவும் இருக்குங்க. சேவுனாலே கொஞ்சம் கடுக்குன்னு சாப்பிட்டாதாங்க டேஸ்ட்டு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு வரமிளகாய் ஒரு 10 எடுத்திருக்கேன். அதே மாதிரி பெரிய பூண்டு 10 எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேங்க. இந்த 3ஐயும் நம்ம மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம். அந்த வத்தல்லாம் லைட்டாக தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம மாவு பிசையலாம். இதுக்கு கடலை மாவு இந்த கிளாஸுக்கு 2 கிளாஸ் எடுத்துக்கிறேங்க. 2 கிளாஸ் கடலை மாவுக்கு 1 கிளாஸ் அரிசி மாவு. இந்த கிளாஸ் எல்லாம் ஒரே அளவு தாங்க. 2 கிளாஸ் கடலை மாவுக்கு 1 கிளாஸ் அரிசி மாவும் போட்டு இதில் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போடலாங்க. பெருங்காயத்தூள் நல்லா தூக்கலாக இருந்தால் தான் மனம் நல்லாயிருக்கும். சீரகம் நல்லா கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போடுங்க. அப்படின்னா தான் அந்த மணம்லாம் உள்ளே சேரும். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச பூண்டு மிளகாய் பேஸ்ட்டையும் உள்ளே போட்டுடலாம். போட்டு ஃபஸ்ட்டு மாவை நல்லா கலந்து விடலாம். இந்த காரம் உப்பு எல்லா மாவுலேயும் சேர்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு நம்ம ஜார்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதனால் அதுலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு நல்ல மாவு முறுக்கு மாவோட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம முறுக்கு அச்சில் தான் புளிய போகிறோம். அதான் ரொம்ப ஈஸியாக வேலை முடியுங்க. சேகச்சிலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புளியறதுக்கு. அதனால் முறுக்கச்சு வச்சு ஈஸியாக புளிஞ்சு நம்ம வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். சேகம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ எண்ணெய் சுட்டுச்சு. ஒவ்வொரு ஈடும் நம்ம புழிஞ்சி ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்ச பிறகு திருப்பி விட்றப்பமே லைட்டாக உடஞ்சிருங்க. சேகு பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். நம்ம முறுக்குரலில் புளியறதுனால எப்படி இருக்குமோன்னு யோசிக்காதீங்க, நல்லாவே இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படி ஒரு லைக் போடுங்கங்க. இப்போ நம்ம நல்லா திருப்பி போடுறப்போ லைட்டாக களைச்சி விட்டால் நல்லா உடஞ்சி வந்துடுங்க. பாருங்கள், அருமையான சேவ் ரெடி. பபுள்ஸ் எல்லாம் அடங்கின உடனே எடுங்க. நல்லா பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் எடுங்க. அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு.